ஹாய் அவள் கதை எபிசோட் 7. ஒரு பொண்ணு பிறந்ததுலேருந்து 21 இயர்ஸ் வரைக்கும் அம்மாவை அப்பாவை நம்பி இருப்பாங்க. 21க்கு அப்புறம் கல்யாணம் ஆச்சுன்னா ஹஸ்பண்ட், கல்யாணம் ஆகலை அப்படின்னா அவங்கள நம்பி மட்டும்தான் இருப்பாங்க. இப்போ ஹஸ்பண்டை நம்பி வந்த பொண்ணுங்களை பற்றி பேசலாம். அவங்க லைஃப்பில் பிறந்த வரைக்கும் அனுபவித்த ரெஸ்பெக்டை அவங்க 25 வருஷத்துக்கு அப்புறம் கல்யாணம் ஆகி அனுபவிப்பாங்களா அப்படின்னு கேட்டால் சத்தியமாக இல்லை. டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன்ஸ் நிறையா பேத்துக்கு இருக்கும் இல்லையா? என்னோடய லைஃப்பில் நடந்ததை நான் சொல்கிறேன். நான் கல்யாணம் பண்ண வரைக்கும், கல்யாணம் பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கள் வீட்டில் இருந்த ரெஸ்பெக்ட் எனக்கு வேறு. கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கள் அப்பா அம்மாவோ என் தம்பியோ இல்லை எங்கள் சுற்றி இருக்க அத்தை மாமா சித்தி சித்தப்பா எனக்கு கொடுக்குற ரெஸ்பெக்ட்டு வேறு. யாருமே நான் என்ன பண்ணுறேன் எது பண்ணுறேன் அப்படின்னு என்கிட்ட கேட்டுக்க மாட்டாங்க. நான் போய் அவங்கக்கிட்ட எப்போயுமே இதான் நான் பண்ணுறேன், இதான் நான் இப்படி தான் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு நான் அவங்கக்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன். ஒரு நிமிஷம் ஒரு நாள் கூட அவங்க யாரும் வந்து என்கிட்ட என் லைஃப் இப்படி இருக்குது, என் லைஃப்பில் நான் இப்படி தான் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னது கிடையாது. அப்போ ஒன்று ரியலைஸ் பண்ணிக்கிட்டேன். கல்யாணம் ஆனதுக்கப்புறம் நம்ம வீடு ஹஸ்பண்டோட தான். ஹஸ்பண்ட் குழந்தைங்க மட்டும்தான் நம்மளுக்கானவங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை செஞ்சு கொடுக்க மட்டும்தான் நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை அவங்க செஞ்சு கொடுப்பாங்க. அவங்கக்கிட்ட மட்டும்தான் நம்ம எல்லாம் ஷேர் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா பொண்ணுங்களோட மைண்ட் செட்டும் மாறிடும். நான் நிறையா வாட்டி ஃபீல் பண்ணியிருக்கேன். இது ஏன் உங்களுக்கு எப்படி அப்படிங்கிறது தெரில. ஹஸ்பண்ட்ஸ் எல்லா லேடிஸும் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் மட்டும்தான் வேணும் அப்படின்னு நம்பியிருக்காங்க. ஈகோவெல்லாம் தூக்கி போட்டுட்டு சே சாரி, சே தேங்க்ஸ், இன்க்ரீஸ் யுவர் லவ், அவ்வளோதான். இதுதான் மேட்ரு. ஸோ நீங்கள் யாரையுமே ஹர்ட் பண்ணாமல் உங்கள் லைஃப்பை நீங்கள் ஹாப்பியாக வாழுங்க. யாரும் வந்து நிற்க மாட்டாங்க. நெக்ஸ்ட் vlogல பார்க்கலாம்.